இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புள்ளி கோலம் தான். 9 புள்ளியில் இடுக்கு புள்ளி 5 புள்ளியில் நிறுத்தணும். அதுக்கேற்ற மாதிரி புள்ளிகளை வச்சுட்டு நம்ம அந்த பூவோட காம்பு பகுதி, இலை பகுதி, கூடவே அந்த இதழ் பகுதி இதெல்லாம் வரைஞ்சிக்கணும். அதே போல் இந்த பக்கமும் காம்பு பகுதி, இலை பகுதி, பூவோட இதழ் பகுதி இதெல்லாம் வரைஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு பட்டாம்பூச்சியோட உடல் பகுதியும் சிறகு பகுதியும் வரைஞ்சிக்கலாம். இப்போது அதுக்கு நடுவில் டெக்கரேட் கொடுத்துக்கலாம், அதாவது ஃபேடிங் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சைடும் அதே மாதிரி பட்டாம்பூச்சியை வரைஞ்சிக்கலாம். புள்ளிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பட்டாம்பூச்சியை வரைஞ்சி நடுவில் டிசைன் கொடுத்துக்கலாம். ஷேடிங்க்கு அதே மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற அந்த ஒரு புள்ளியை இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது பூவுக்கு ஃபேடிங் கொடுக்க வேண்டியது தான். அது ஒன்றும் இல்லை, மாவு கொஞ்சம் மேல் பக்கமாக தூக்கி பண்ணினா அழகாக ஃபேடிங் நமக்கு வந்துடும். அதே மாதிரி வட்டம் போட்டு அதுக்கு ஃபேடிங் கொடுத்துக்கலாம். இலை பகுதி, இதழ் பகுதிக்கு ஃபேடிங் கொடுத்துக்கலாம். இப்போது நடுவில் இருக்கிற புள்ளியை பூ போட்டு அலங்கரிச்சிக்கலாம். அவ்வளோதான், கோலம் முடிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம இந்த கோலத்தை இன்னும் பெருசாக்கணும்னா சுற்றி ஒரு வட்டமோ அல்லது சதுரமோ போட்டு அதில் நம்ம இதழ் மாதிரி நமக்கு பிடிச்ச டிசைன்ஸ் போட்டால் இன்னும் கொஞ்சம் பெரிய கோலமாக ஆக்கிடலாம். நம்ம இது புள்ளி கோலம்ன்றதுனால இதோட நிறுத்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.